ஒட்டுமொத்தமாக கோவை மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஒன்றாக ஒரு அணியாக நின்று இதே அரங்கத்திலே அமர்ந்து இரவு பகல் பார்க்காமல் முழு நேரம் பணியாற்றி கழகத்திற்கு உறுதுணையாக இருந்து வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார்கள். எனவே அதற்கு கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் அவர்களுக்கும் சட்டத்தினுடைய இணை செயலாளர் அனைவருக்கும் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக தேர்தல் களம் என்று சொன்னால் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் முதலில் தேடக்கூடிய நபர் வழக்கறிஞர். வேட்புமனுவை தயார் செய்ய வேண்டும். அந்த வேட்புமனு சரியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். வேட்புமனு தாக்கலின் போது வழக்கறிஞர் கூட இருக்க வேண்டும், உடன் இருக்க வேண்டும். வேட்புமனு பரிசீலனையின் போது வழக்கறிஞரை நீங்கள் சென்று பார்த்து கொள்ளுங்கள் என்று வேட்பாளர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு பரிசீலனை முடிந்து நாங்கள் வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சியில் இருந்தாலும் கூட அப்பொழுது அழைத்து நம்முடைய வேட்புமனு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற தகவலை அங்கிருந்து வழக்கறிஞர் சொல்லுகின்ற வரை அதற்கடுத்து களத்திலே சந்திக்கின்ற பொழுது மக்களை சந்திக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற குறிப்பாக தேர்தல் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் வழக்கறிஞர்கள் உடன் இருந்து வாக்குப்பதிவின் பொழுதும் முழுமையாக சுற்றுப்பயணங்களை செய்து வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கையின் பொழுது கழகத்தினுடைய நிர்வாகிகள் வாக்கு எண்ணிக்கையில் பங்கு பெற்றாலும் கூட ஒரு வேட்பாளருடைய தலைமை முகவராக எந்த வழக்கறிஞரை நியமிக்கலாம் என்று அந்த முடிவை எடுத்து அதன் பிறகு ஒவ்வொரு டேபிள் வாரியாக ஒரு ஏஜென்டிற்கு வழக்கறிஞர்களை நியமித்து அந்த இடத்துல இருந்து வாக்கு எண்ணிக்கை திறம்பட முடித்து வெற்றி சான்றிதழை கைப்பற்றுகின்ற வரை முழு அர்ப்பணிப்போடு பணியாற்றக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள். அவர்களுக்கு உள்ள நேரத்தில் எனது நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள். அந்த அர்ப்பணிப்பு உணர்வு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் இணைந்து பணியாற்றி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என்ற இலக்கோடு அதில் கோவை மாவட்டம் 10 தொகுதிகளையும் வென்றெடுத்தோம் என்ற பெருமையை உருவாக்கிட வேண்டும். அதற்கு இப்பொழுதிருந்தே களப்பணியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் கள ஆய்வை கோவை மாவட்டத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றார்கள். கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய சந்திப்புகளையும் கோவை மாவட்டத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த தொடக்க பயணம் என்பது வெற்றி பயணமாக அமையக்கூடிய வகையில் நாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3234 வாக்கு சாவடிகளிலும் 3/2 பங்கு வாக்கு உதயசூரியனுக்கு பெற்றுக் கொடுத்தோம் என்ற பெருமையை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு மகத்தான தேர்தல் களத்தை அமைத்து பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வு என்பது மூத்த வழக்கறிஞர் போற்றுதலுக்குரிய திரு A.K. ராஜேந்திரன் அவருடைய பட திறப்பு விழா நிகழ்ச்சி. இங்கு பேசுகின்ற பொழுது அண்ணன் தண்டமணி அவர்களும் அண்ணன் அருள்மொழி அவர்களும் இன்னும் அவர்களோடு சேர்ந்து பேசிய வழக்கறிஞர்களும் அவருடைய சாதனைகளையும் அவருடைய பெருமைகளையும் அவருடைய குறிப்புகளையும் இங்கே எடுத்து சொன்னார்கள். இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகம் இணைந்து கோவையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளையும் வென்று உங்கள் மூலமாக கலைத்தலைவருடைய கரங்களிலே ஒப்படைப்போம் என்ற உறுதியை சொல்லி கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படியும் மாவட்ட நிர்வாகம் இந்த தேர்தல் களத்தில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவோம் என்று உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகின்ற குறிப்பாக இந்த கோவையிலே நமக்கு நிகழ்ச்சிக்கு வருகின்ற சட்டத்துறையுடைய செயலாளர் அவர்களுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய அன்பையும் ஆசையும் பெற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய தனிப்பட்ட முறையில் நான் அந்த மேடையில் நின்று நம்முடைய சட்டத்துறையுடைய செயலாளர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் தண்டமணியன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்னுடைய வழக்கை பற்றி சொன்னார்கள். முழுவதுமாக என்னுடைய வழக்கை தலைவருடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து கண்காணித்து நான் இந்த அளவிற்கு பணியாற்றுவதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய அந்த வழக்கை தொடர்ந்து கண்காணித்து அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய அண்ணன் இளங்கோ அவர்களுக்கு எனது சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வழக்குகள் மட்டுமல்ல, கழகத்தினர் மீது எந்த வழக்குகளாக இருந்தாலும் அந்த வழக்குகளை தொடர்ந்து அவர் கண்காணித்து அதற்கான அந்த ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வருகிறது என்றால் வழக்கு முடிந்து நாம் அழைத்து பேசுவதற்கு முன்பாகவே அதற்கான கருத்துக்களை என்ன நடந்தது, என்ன அடுத்து என்ன நாம் செய்ய வேண்டும் என்பதையும் ஆலோசித்து
ஒரு ஊக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் இளங்கோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.